ஹாய் கோட்லாக். இப்போ நம்ம இன்னரே ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் பிஹெச்பியில். இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. நீடில், ஹேஸ்டாக், பூலியன் ஸ்ட்ரிக் டைப் இருக்குது. இப்போ நீடிலுங்கிறது என்னென்னா நம்ம தேடப்படுறது. நீடில் என்ன, ஊசி தமிழ்கிட்ட. ஸோ ஊசிங்கிறது நம்ம தேடப்படுறது. கடலில் ஊசியை போட்டு தேடணும் அந்த மாதிரி. நீடிலுங்கிறது நம்ம தேடப்படுறது. அரே ஹேஸ்டாக்குங்கிறது இந்த ஒரிஜினல் அரே. இப்போ ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு அரே. இந்த அரேலேருந்து நீடிலாக நம்ம வைக்கப்படுற சர்ச்சுங்கிறது. இப்போ ஆப்பிள் தேடினோன்னா ஆப்பிள் கிடைக்கும். அதை சர்ச் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ இதில் என்ன தேடலாம்னா ஃபஸ்ட்டு எழுதுவோம். இஃப் இன் அண்டர்ஸ்கோர் அரே banana fruits இதில் பனானான்னு இருக்குன்னு சொல்லுவோம். எக்கோ கொடுத்து எஸ் இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லி போகணும். எல்ஸ்னா நோ இட் ஹேஸ்ன்ட். இப்போ இதை ரன் பண்ணோன்னா ஆக்சுவலாக இதை ரன் பண்ணோன்னா வரும். அன்டிஃபைன்டு வேரியபிள் ஃப்ரூட்ஸ். ஓகே சாரி, இதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஏசிட் ஹேஸ்னு வருது. இப்போ பனானாவில் இதை கட் பண்ணிடுறேன். ஒயிட் ஹேஸ்ன்னு வருதா. இப்போ ஸ்ட்ரிக் கம்பேரிசனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரிக் கம்பேரிசனுக்கு இப்போ ஒரு நம்பர் அரே எடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்ட்ரிங் 3யும் இன்டீஜர் 3 வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் என்ன செக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அரேயில் இஃப் இட் இஸ் இன்டீஜர் அரே ட்ரூ அப்படின்னா இட் இஸ் அன் இன்டீஜர் அரேன்னு வரும். இட் இஸ் நாட் அன் இன்டீஜர் அரேன்னு வரும் ரெண்டாவது இல்லைன்னா. பட் இது வந்து ஸ்ட்ரிங் அரே. ஸ்ட்ரிங் அரே வந்து this is an string array. This string is not in the array. இப்போ ரன் பண்ண வரும் பாருங்க. 3 is integer is in the array. 3 string is in the array. ஸ்ட்ரிங்னு எப்படி செக் பண்ணோம், இன் அரேல நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம், ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிங் அரே வந்து இது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கே சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே இதை எப்படி செக் பண்ணலான்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங் அரேவை எடுத்துரும். எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணினா ஸ்ட்ரிங் இஸ் நாட் இன் த அரேன்னு வரும். லோட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் இஸ் நாட் இன் த அரேன்னு வந்துருச்சு கரெக்டாக. நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தா கூட வருது. இப்போ இதுவே இப்போ இந்த ட்ரூ எடுத்துடுறேன். எந்த டைப்பாக இருந்தாலும் வாங்குறதா அர்த்தம். ஸோ இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் இஸ் இன் த அரே அப்படின்னு வந்துடுச்சு பாருங்கள். இது கரெக்டாக இதையும் இந்த நம்பரையும் ஈக்குவலாக எடுத்துக்கிச்சு. ஸோ டைப் செக்கிங் பண்ணல. அதான் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரூ வரனால இந்த நம்பரும் இதில் வந்துடுது. இதுவே நான் இங்கே ட்ரூ போட்டேன்னா ஸ்ட்ரிங் இஸ் நாட் இன் த அரே கட்டுற மாதிரி. ஸ்ட்ரிங் இஸ் நாட் இன் த அரே. ஸ்ட்ரிங் இஸ் இன் த அரே பார்த்தீங்கன்னா அதான் இதுதான் அந்த பூலியன் ஸ்ட்ரிக் டைப்பு ஃபால்ஸு. ஓகே, இதில் என்னென்ன யூஸ் கேசஸ் இருக்குன்னா இதை வச்சு என்னென்ன யூஸ் கேசஸ் பண்ணலாம்னா இன்னரே வந்து
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணலான்னா யூசர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் இது பண்ணலாம். ரெண்டாவது ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணலாம். ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணலாம். இந்த இன் அரே ஃபங்க்ஷனை வச்சு மட்டும், இந்த சின்ன அரே ஃபங்க்ஷனை வச்சு மட்டும் பாருங்க. அடுத்து ஃபில்டரிங் டேட்டா பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா ப்ரிவென்டிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். அடுத்தது என்ன பண்ணலாம்னா செட்டிங் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ். இது ஓனாக சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து நான் ஒரு யூஸ் கேசஸாக வச்சு ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பாக. செட்டிங் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். செட்டிங் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அடுத்து டேகிங் சிஸ்டம். இது எங்கன்னா டேக் வந்து என்னென்னா இப்போ அரேஸ்டன் ஆச்சு. இது இப்போ பிளாக் க்ரியேட் பண்ணுறதுனா அங்கே வந்து டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாதிரி போஸ்ட்டு, இது வந்து டெய்லி நோட்ஸு, ஜர்னலு அந்த மாதிரி. அடுத்தது மெனு நேவிகேஷனுக்கு இந்த அரே தான் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் பேஜ். ஓகேவா? இதுதான் இதோட யூஸ் கேசஸ். இன் அரே ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டோம். பாய், குட் லக்.